காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்ற திட்டத்தை மாற்றிய ட்ரம்ப். கைதிகளை விடுவித்துவிட்டு ஹமாஸ் வெளியேறினால் போதும். ட்ரம்பின் மிரட்டலை மீண்டும் நிராகரித்த போராளிகள். ஒரே தவணையில் அனைத்து கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கு நரகத்தை சந்திக்கும் என்றார். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கைதிகள் படிப்படியாக மட்டுமே விடுவிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் அறிவித்தது. காசாவிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும், அந்த பகுதியை ரிவேராகவே மாற்றுவேன் என்றார் ட்ரம்ப். இதனை அவரது கூட்டணி அரபு நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது மீண்டும் காசாவில் உள்ள கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும், ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் என்ற புதிய நிபந்தனையை ட்ரம்ப் விதித்துள்ளார். இதனை செய்யாவிட்டால் அனைவரும் இறக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் மிரட்டலை நிராகரித்துள்ள ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்ட விதிகளை தாங்கள் சரியாக கடைபிடித்ததாகவும் இஸ்ரேல் சரிவர கடைபிடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். முதல் கட்ட போர் நிறுத்த காலக்கெடுவை நீட்டித்துள்ள இஸ்ரேல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை தொடங்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றது. இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலிய படைகள் காசாவை விட்டு முழுமையாக வெளியேறுவது ஆகும். இதனிடையே அமெரிக்காவின் மத்திய கிழக்கு ஆலோசகர் ஸ்டீவ் விட்காஃப் அடுத்த வாரம் இஸ்ரேல் செல்ல உள்ளார். அதுவரை ஹமாஸ் கைதிகளை விடுவிக்காவிட்டாலும் கூட இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் தொடங்கக்கூடாது, போர் நிறுத்தத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என அவர் நெத்தன்யாகு அரசை நிர்பந்தித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே 1977க்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவே ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது இஸ்ரேலின் இறையாண்மையை நேரடியாக கேள்விக்குறியாக்கியுள்ளது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.